இன்ஃபினிக்ஸுடைய ஹாட் 50 5G மொபைல் ஃபோன் என்ட்ரி லெவல் 5G மொபைல் ஃபோன் ஒரு 9000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் முக்கியமான 2 விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதாவது இந்த மொபைல் ஃபோனுக்கு TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும் இது ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறமா 16GB ரேம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக ஃபிசிக்கல் மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 8GB தான். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் 8GB ரேம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வெர்ச்சுவல் ரேமில் உங்களுக்கு 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் இது வந்து Dimensity 6300 ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே போட்டிருக்காங்க. பட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபோட்டோ வெளியில் கிடையாது. இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுடைய மற்ற எல்லா ஹைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் திறந்த உடனே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்க இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஜ் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர பிளாக் மற்றும் ப்ளூலையும் அவைலபிளாக இருக்குது. பர்பிள் கலர் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வீகன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்த இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு PMMA ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அக்ரிலிக் ஃபினிஷிங் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர் இருக்குது. USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் வந்து 18 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சிம் கார்டு எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்துருக்க இந்த கலர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒன்று வெறிக்காமல், அதே நேரத்தில் ரொம்ப நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. சேஜ் க்ரீன் அவங்க சொன்னாலும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆலிவ் க்ரீன் ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. டிசைனும் பார்க்குறது நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஹம்ப்லாம் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு 3 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 கேமராலாம் கிடையாது, ஒரே கேமரா தான். 48 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX சென்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற AI கேமரா, இன்னொன்றது என்ன இருக்குன்னு யாருக்குமே அவங்களுக்குமே தெரியல. டூயல் கேமரா தான் அவங்க சொல்கிறாங்க. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 1 TB வரைக்கும் மெமரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் அன்லாக் டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோடைய டாப் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நாய்ஸ் கேன்சலிங் இதுவோ வேறு எந்த ஒரு போர்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் ஸ்ப்ளாஷ் ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது. பட் 8000 ஒரு 9000 மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன், ஃபினிஷிங், ஃபீல் நல்லாவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங் பேக்கப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு 6.7 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற இந்த பொட்டு நாச்சு பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்ட ஒரு பொட்டு நாச்சாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து டைனாமிக் பார் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சார்ஜிங் பண்ணிங்கன்னா இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி சார்ஜ் ஆகுது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற காமிக்கும். நீங்கள் ஏதாச்சும் கால்ஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கால்ஸோட டீட்டெயில்ஸ், டியூரேஷன் உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த டைனாமிக் பாரில் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி HD+ பேனல் தான். ஆனால் இந்த HD+ பேனல்லையே இந்த HD+ ரெசல்யூஷன்லேயே உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். பட் டிஸ்பிளே உங்களுக்கு இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோரில் போனீங்க அப்படின்னா ரொம்ப டேரெக்டான சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறப்போ எழுத்துக்கள்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எழுத்துக்கள் எதையுமே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இண்டோரில் உட்காந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஒரு கேம்ஸ் விளையாடுறது, ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரிபிள் கேமரா மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமரா செட்டப் தான் இது. மெயின் கேமரா வந்து உங்களுக்கு சோனியினுடைய IMX 582 சென்சர் 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அல்லக்கை AI கேமரா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அல்லக்கை, எதுக்கான அல்லக்கைன்னு அதுக்கே புரியாமல் ஒரு அல்லக்கை உங்கள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமராக்கும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ரியர் கேமராக்கும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி ரெண்டுமே 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணும். இந்த கேமராவுடைய குவாலிட்டி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் சுமாராக தான் இருக்கு. பட் கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு அவங்க அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறப்போ பேக்ரவுண்ட் பிளரிங் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு. எல்லாமே நான் சொல்றது எல்லாமே இந்த ஒரு 9000 பிரைஸ் செக்மெண்ட் வச்சு நான் சொல்றேன். ஸோ இந்த விலைக்கு இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்டோரில் உங்களுக்கு லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு ஷேக் இருக்கிற மாதிரி தெரியும். ஷட்டர் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும். பட் அதையுமே ஒரு ஸ்டேபிளான இடத்துல வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி தான். ரொம்ப ஓவர் வெளுப்பு எக்ஸ்போஷர்லாம் இல்லாமல் ஸ்கின் டோன்ஸில் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஆக்காமல் இந்த ஒரு நேச்சுரலான செல்ஃபி எடுக்குது. லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல செல்ஃபி நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவுடைய வீடியோ ஃபுட்டேஜும் ரியர் கேமராவுடைய வீடியோ ஃபுட்டேஜும் ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த 9000 பிரைஸ் செக்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 15 கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த விலையை வச்சு நம்ம பார்க்குறப்போ நல்லா இருக்கு. இந்த ஹாட் 50 மொபைல் ஃபோனில் உங்களுக்கு மீடியாடெக்னோட டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விலைக்கு அவங்க இந்த ஸ்பெக்ட்ரம் ப்ராசஸர்லாம் சூஸ் பண்ணாமல் இந்த மீடியாடெக் ப்ராசஸர் சூஸ் பண்ணது நல்ல விஷயம். இது வந்து ஒரு 5G ப்ராசஸரும் கூட. ஸோ 5G முக்கால்வாசி எல்லா பேண்ட்ஸுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது 8GB வேரியன்ட். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 9999, அதாவது 10,000 ரூபா. உங்களுக்கு 4GB வேரியன்ட் இருக்குது, அதோடைய விலை வந்து 8,999. உங்களுக்கு இது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த பேங்க் ஆஃபர்லாம் போக. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுலேயுமே உங்களுக்கு 128GB கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் UFS 2.2 கொடுத்துருக்காது. மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த மொபைல் ஃபோனுக்கு. NFC கிடையாது, ஆனால் L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இதில் இருக்குது. சென்சர்ஸும் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை வச்சு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா, ஒரு பொழுதுபோக்காக நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா தாராளமாக அதை தாக்கு பிடிக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லேக் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கேமிங் மொபைல் ஃபோனோ இல்லை ஹை எண்ட் அப்ளிகேஷன்ஸ் தாங்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனோ கிடையாது. ஆனால் நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் பர்ஃபெக்டான ஒரு கம்பெனியாக இருக்கும். எந்த விதமான ஒரு லேகும் இல்லாமல் நல்லா ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதிகமான ஆப்ஸை போட்டு நம்ம ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லேக் ஃபீல் பண்ணுவீங்க. பட் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் கரெக்டான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் என்ன உங்களுக்கு OS இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்னுடைய ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க, XOS 14. இது வந்து Android 14 மேலே ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. அதாவது ப்ளோட்வேர் இல்லாத மொபைல் ஃபோன் இப்போது 50,000 செக்மெண்ட்டையும் நம்ம பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. பட் இதுலேயும் கொஞ்சம் ப்ளோட்வேர் இருக்குது. பட் இருக்கிற ப்ளோட்வேர்மே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோனில் நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டாக்கிலே உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ஏஐ பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வால்பேப்பர்லாம் வேறு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்பில் ஒரு வால்பேப்பர் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் டெக்ஸ்ட் என்டர் பண்ணாலுமே அதுக்கேற்றாப்பில் ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். இது தவிர உங்களுக்கு ஏஐ கேலரி இருக்குது. பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேமராலுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஆரம்ப காலத்திலிருந்து ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து ஏஐ கேமரா அப்படிங்கிறாங்க. ஸோ செனாரியோக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கலரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ கேமரா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா டைனாமிக் பார், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொட்டு நாச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய டைனாமிக் பார் உங்களுக்கு இருக்குது. ஃப்ளோட்டிங் விண்டோ, மெமரி ஃபியூஷன், ஸ்மார்ட் பேனல், எக்ஸ்க்ளோன், கிட்ஸ் மோட், கேம் மோட், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல ஃபீச்சர்ஸ் மொபைல் ஃபோனில் இருக்குது. எல்லாமே செட்டிங்ஸில் உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த பட்டுவா சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 4.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் உங்ககிட்ட ஒரு 18 வாட் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களோட யூசேஜை பொறுத்து ஒரு 1.5 நாள் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதுதான் உங்களுக்கு பட்ஜெட், அதுக்கு மேலே தாண்டி நம்ம போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் 4GB மொபைல் ஃபோன் வாங்குறத விட 8GB மொபைல் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். அதோடைய விலை 1000 ரூபா கூட. இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.
We're good either.